குறைந்த விலை கூட போட்டி போடுறாங்க. புதுசாக வர்றவங்க மார்க்கெட்டில் அந்த கிளீனிங் ப்ராடக்ட் யார் குறைஞ்ச ரேட்டுக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டாக வைக்கிறாங்க. அதை விட ரேட் குறைவாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தவறு. அவங்க குறைஞ்ச விலைக்கு கொடுத்தாலும் அவங்க ரொம்ப நாளாக பிஸ்னஸில் இருக்கிறாங்க. எஸ்டாப்ளிஷ்டு ஃபார்முலா, எஸ்டாப்ளிஷ்டு ப்ராசஸ், அவங்களுக்கு மந்த்லி சேல்ஸ் ஓரளவுக்கு இருக்கும். அந்த ரேட்டுக்கு கொடுத்தாலும் அந்த குவாலிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த ரேட்டுக்குரிய குவாலிட்டி. புதுசாக வர்றவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்டு ஃபார்முலா, ப்ராசஸ் இருக்காது. அவங்களுக்கு மந்த்லி சேல்ஸும் போதிய அளவுக்கு இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விலையில் மட்டும் அவங்க கூட போட்டி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க, அவங்களோட மார்ஜினில் காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. ஸோ இது வந்து தவறு. எப்போ நீங்கள் விலையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஸில் ஓடுறீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ரேஸில் ஓடுறீங்கன்னா குவாலிட்டியை குறைக்கிற ரேஸில் ஓடிட்டுருக்கீங்க, மார்ஜின் குறைக்கிற ரேஸில் ஓடிட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் லோ காஸ்ட்டில் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வருமா, சேல்ஸ் அதிகமாகும்னா அதுவும் கிடையாது. லோ காஸ்ட் ப்ராடக்டை யார் வாங்குவாங்க? எந்த கஸ்டமருக்கு குவாலிட்டி பற்றி கவலை இல்லையோ, காஸ்ட்டை மட்டும் மைண்டில் வைக்கிறாரோ அவங்க லோ காஸ்ட் வாங்குவாங்க. அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, அது உண்மை. ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் லோ காஸ்ட் கொடுக்கும்போது குவாலிட்டிலேயோ இல்லை உங்கள் மார்ஜின்லையோ காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா உங்களால் பிஸ்னஸில் ஸ்டாண்ட் பண்ண முடியாது.